வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் லிங்க்டின் ஆட்ஸில் இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் ஆடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த என்கேஜ்மெண்ட் ஆடை பொறுத்தவரை உங்கள் லிங்க்டின் பேஜுக்கான ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் உங்கள் லிங்க்டின் போஸ்ட்டுக்கான சோசியல் என்கேஜ்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் லிங்க்டின்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்டெப்த் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்கேஜ்மெண்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து லைக்கு, ஷேரு, கமெண்ட், இந்த சோசியல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. லிங்க்டின் ஆடை பொறுத்தவரை என்கேஜ்மெண்ட்ன்ற பர்டிகுலர் ஆட் ஆப்ஜெக்டிவ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் லிங்க்டின் போஸ்ட்டுக்கான சோசியல் என்கேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தட் இஸ் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லிங்க்டின் ஈவெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ண வைக்கலாம். தேர்ட் வந்து உங்கள் லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் வந்து என்கேஜ்மெண்டோட அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பிட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கும் சிபிசி அண்டு சிபிஎம். சிபிசின்றது என்னன்னா காஸ்ட் பர் கிளிக். காஸ்ட் பர் கிளிக்கை பொறுத்தவரை நீங்கள் ரன் பண்ணக்கூடிய லிங்க்டின் என்கேஜ்மெண்ட் ஆடில் பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணாலோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய லேண்டிங் பேஜை கிளிக் பண்ணாலோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஆக்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணாலோ உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிபிஎம்னா என்னன்னா காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன். ஸோ காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் 1000 இம்ப்ரெஷன் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய லேண்டிங் பேஜ் யூஆர்எலோ அல்லது சோசியல் ஆக்ஷன் பட்டனோ யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதனால லிங்க்டின் என்கேஜ்மெண்ட் ஆடை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த 2 பிட்டிங் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த என்கேஜ்மெண்ட் ஆட் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை என்னென்ன ஆட்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட் ஆட் அப்ஜெக்டிவ் சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கெரோசல் ஆட்ஸ், கான்வர்சேஷன் ஆட்ஸ், ஈவெண்ட் ஆட்ஸ், ஃபாலோவர்ஸ் ஆட்ஸ், சிங்கிள் இமேஜ் ஆட்ஸ் அண்ட் ஸ்பாட்லைட் ஆட்ஸ். இந்த 6 ஆட்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் ஆட் அப்ஜெக்டிவ்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா என்கேஜ்மெண்ட் ஆட் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட், அதாவது லைக், ஷேர், கமெண்ட்ஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான ஒரு ஆடை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் போங்க. லிங்க்டின் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் போகிறதுக்கு ஜஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு linkedin.com/feed அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். linkedin.com/feed சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லிங்க்டினோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னாக்கும் அட்வர்டைஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வர்டைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல கேம்பெயின் மேனேஜர்ன்ற ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கேம்பெயின் மேனேஜரில் உங்களோட ஆட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண கேம்பெயின் குரூப்பில் ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் குரூப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டிஃபால்ட் கேம்பெயின் குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்கள் கேம்பெயின் குரூப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனு இருக்கும். இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுங்கள். இதில் கேம்பெயின்ற பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேம்பெயின் குரூப் வந்து இந்த இடத்துல ஆக்டிவ் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆக்டிவ் இருக்குன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆட் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணுங்க. இந்த என்கேஜ்மெண்ட் ஆட் அப்ஜெக்டிவ் எதுக்காக ரன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட லிங்க்டின் போஸ்ட்டுக்கான சோசியல் என்கேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ண லிங்க்டின் ஈவெண்ட்டுக்கு வந்து நிறைய யூஸரை வந்து என்கேஜ் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் உங்களோட லிங்க்டின் கம்பெனி பேஜுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரைட்டுங்களா, ஸோ இந்த 3 பர்பஸ்க்காக தான் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஆட் அப்ஜெக்டிவ் யூஸ் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான சோசியல் ஆக்ஷன்ஸ் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட்ன்ற பர்டிகுலர் ஆட் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட ஆட் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி என்னோட ஆடியன்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆடியன்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து என்னோட பிராண்ட் அவேர்னஸ் ஆட்ஸ் டியூட்டோரியல் வந்து நான் டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவோட மேலே கார்ட்லையும் பார்த்தீங்களாக்கும் அந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்களாக்கும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் டேரெக்டாக அந்த இடத்துல சேவ்ட் ஆடியன்ஸில் போய்ட்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ண ஆடியன்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்களாக்கும் எனேபிள் ஆடியன்ஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். இந்த எனேபிள் ஆடியன்ஸ் எக்ஸ்பான்ஷன்றது என்னன்னா ஆல்ரெடி நீங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் இருப்பாங்களா, அதே இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆடியன்ஸுக்கும் உங்கள் ஆட்ஸ் வந்து காட்டுறதுக்காக ட்ரை பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு நிறைய மெம்பர்ஸ்க்கு உங்கள் ஆட் வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்களாக்கும் எனேபிள் ஆடியன்ஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை நான் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் ஆட் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இதை அன்செக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட்ஸ் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பர்டிகுலர் லிங்க்டின் போஸ்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல நான் சிங்கிள் இமேஜ் ஆட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஒன்ஸ் உங்களோட ஆட் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பிளேஸ்மெண்ட் வரும். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல லிங்க்டின் ஆடியன்ஸ் நெட்வொர்க் வந்து டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்குது. இதோட மீனிங் என்னன்னா, லிங்க்டின் வந்து எந்தெந்த வெப்சைட் அண்ட் எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த லிங்க்டின் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை உங்கள் லிங்க்டின் ஆட் வந்து ஒன்லி லிங்க்டினோட நியூஸ் ஃபீல்டில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும்னு நினச்சிங்களாக்கும் இதை நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்கள் ஆட் வந்து எக்ஸ்ட்ரா 25% ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து இதை காட்ட ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? இப்போ உங்கள் ஆட்ஸ்க்கான இம்ப்ரெஷனோ இல்லை ஆட்ஸ்க்கான ரீச்சோ அதிகமாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த லிங்க்டின் ஆடியன்ஸ் நெட்வொர்க் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூல்ஸ். பட்ஜெட் அண்ட் ஷெடியூலை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி பட்ஜெட் அண்ட் லைஃப் டைம் பட்ஜெட் இருக்குது. நீங்கள் எந்த பட்ஜெட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல டெய்லி பட்ஜெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பர் டேக்கு வந்து நான் 1000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பட்ஜெட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷெடியூலை பொறுத்தவரை நீங்கள் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிட்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 3 டைப் ஆஃப் பிட்டிங் இருக்கும். ஆல்ரெடி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி லிங்க்டின் ஆட் அப்ஜெக்டிவ் அப்படின்ற பர்டிகுலர் டுட்டோரியல் வந்து இன்டெப்த்தாக பேசியிருப்பேன். எதுக்காக ஆட்டோமேட்டிக் பிட்டிங் செலக்ட் பண்ணணும், எதுக்காக வந்து டார்கெட் காஸ்ட் பிட்டிங் செலக்ட் பண்ணணும், எதுக்காக மேனுவல் பிட்டிங் செலக்ட் பண்ணணும், இந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது இன்டெப்த்தாக அந்த பர்டிகுலர் ஆட் அப்ஜெக்டிவ் அப்படின்ற டுட்டோரியல் நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். அதே இடத்துல மேலேயும் பார்த்தீங்களாக்கும் அந்த கார்ட்லையும் அந்த பர்டிகுலர் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்களாக்கும் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த இடத்துல டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக் பிட்டிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் பற்றியும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்களாக்கும் கண்டிப்பாக கன்வர்ஷன் ட்ராக்கிங்னா என்ன, கன்வர்ஷன் ட்ராக்கிங் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய 2 கன்வர்ஷன் ட்ராக்கிங்கையும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப இதை சேவ் பண்ண சொல்கிறாங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் புதுசாக ஒரு நியூ லிங்க்டின் போஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான லைக் ஷேர் கமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லிங்க்டின் போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான லைக் ஷேர் கமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டில் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. அதில் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சோசியல் ஆக்ஷன்ஸ் தட் இஸ் லைக் ஷேர் கமெண்ட் இன்க்ரீஸ் பண்ண விரும்புறீங்களோ அந்த பர்டிகுலர் போஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பான்சர் கொடுத்தீங்களாக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை புதுசாக நீங்கள் ஆட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் நியூ ஆர்டர் பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான நேம் கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல நான் லிங்க்டின் என்கேஜ்மெண்ட் ஆட்ஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான பிரைமரி டெக்ஸ்ட்டு, டெஸ்டினேஷன் யூஆர்எல், ஆட் இமேஜ், டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன், கால் டு ஆக்ஷன் இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான டீட்டெயிலாம் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டெமோ பர்பஸ்க்காக. ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரைமரி டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து 600 கேரக்டர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பிரைமரி டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் யூஆர்எல். ஸோ டெஸ்டினேஷன் யூஆர்எல் பொறுத்தவரை என்னோட லேண்டிங் பேஜ் யூஆர்எல், ஆக்சுவலி இந்த ஆடை கிளிக் பண்ண எந்த பேஜுக்கு நான் டேரக்ட் பண்ண விரும்புகிறனோ அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் இமேஜை பொறுத்தவரை 5 MB இருக்கணும். அதோட இமேஜ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கும் ஜேபக் அல்லது PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஸ்கொயர் இமேஜ் இருந்துச்சுனாக்கும் 1:1 ரேஷியோவில் இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் என்கிட்ட டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹெட்லைனை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய ஹெட்லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஹெட்லைனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை என்கிட்ட இந்த பர்டிகுலர் ஆட்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களோட ஆட்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து 300 கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷனை பொறுத்தவரை நான் ஜஸ்ட் இந்த இடத்துல லேர்ன் மோர்னு கொடுத்துக்கிறேன். உங்கள் பிஸ்னஸ்க்கான கால் டு ஆக்ஷன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய கால் டு ஆக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு கால் டு ஆக்ஷனும் ஒவ்வொரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இபுக்கை வந்து ஒரு யூஸர் டவுன்லோட் பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட் இருக்குது, அந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண விரும்புறீங்க அப்படின்னா வியூ கோட் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் பிஸ்னஸை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக லிங்க்டின் ஆட்ஸ்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு டைரக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா லேர்ன் மார்க் கொடுத்துக்கலாம். இல்லை லிங்க்டின் ஆட்ஸ்லேருந்து ஒரு யூஸரை உங்கள் வெப்சைட்டுக்கு டைரக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கணும் அப்படின்னா சைன் அப் பண்ணுற பர்டிகுலர் கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கால் டு ஆக்ஷன் பட்டனை ரீட் பண்ணுங்கள். எந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான நீட்ஸாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து நான் லேர்ன் மோர்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கிரியேட் கொடுத்தனாக்கும் இது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஒன்ஸ் ஸ்பான்சர் பட்டனை கிளிக் பண்ணணுமே இந்த இடத்துல வந்து உங்களோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஆடுக்கு வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வந்து உங்கள் ஆட் எப்படி காட்டப்படும், தென் மொபைல் எப்படி காட்டப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆட்ஸ்க்கான லைக்கு கமெண்ட் ஷேர்ஸ்லாம் வந்து இது இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும் ரைட்டுங்களா. இதுதான் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கோ அல்லது நியூவாக கிரியேட் பண்ண ஒரு போஸ்ட்டுக்கோ என்கேஜ்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட் ஆட வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்கு போங்க. லிங்க்டின் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈவெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாகவே ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக கிரியேட் பண்ணுற ஈவெண்ட்டில் அதோட பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கும் 16:9 ரேஷியோவில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். 16:9 ரேஷியோ அப்படின்னா இதை வந்து பிக்சல்ஸில் எப்படி சொல்லலாம்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு calculateaspectratio.com அப்படின்ற பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் aspect ratio நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பிக்சல்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அந்த இடத்துல 16:9 நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான பிக்சல்ஸ் வித்து 1280க்கு 720 பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாக்கும். இந்த இடத்துல அது பேனராக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. பேனர் அல்லது கவர் இமேஜாக செட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேன்வான்ற பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக செட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த இடத்துல கேமரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேனர் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸில் போய்ட்டு இந்த பேனர் இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தனாகும். ஸோ இந்த இடத்துல அந்த பேனர் இமேஜ் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பேனர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நியூ ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நியூ ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டோட நேம் என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செமினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட டைம் ஜோன். ஸோ டைம் ஜோனை பொறுத்தவரை நீங்கள் எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலோ அந்த கண்ட்ரியோட டைம் ஜோனை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஈவெண்ட்டோட ஸ்டார்ட் டேட், என் டேட் அண்ட் ஸ்டார்ட் டைம், என் டைம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து February 28 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் பொறுத்தவரை நான் 10 AM கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என் டேட் வந்து பார்த்தீங்களாக்கும் அதே டேட்டில் கொடுத்துருவேன் ரைட்டுங்களா. ஸோ அதே டேட்டில் கொடுத்துட்டு என் டைம் வந்து நான் 1 PM கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது அப்படின்ற டேட்டும் டைமும் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் வந்து யூசர் வந்து எந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் லைவில் வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களா, இல்லை கூகுள் மீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களா, இல்லை ஜூம் மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து நான் கூகுள் மீட் லிங்க் கொடுத்துறேன். ஸோ யாரெல்லாம் இந்த கூகுள் மீட் லிங்கை கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரீஃபாக உங்களோட ஈவெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து 5000 கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு வந்து யார் ஸ்பீக்கராக இருக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கொடுக்க வேண்டும். ஸோ என்னோட நேமை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னோட நேம் கொடுக்கறதுக்கு வந்து என்னோட லிங்க்டின் நேம் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நான் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல மூவேந்திரன் சொல்லி டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் என்னோட நேம் டைப் பண்ணவும் என்னோட லிங்க்டின் நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்கள் ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணிக்கேன். அந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண ஈவெண்ட் எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்களா, பர்சனல் அக்கௌண்ட்டில் லெஃப்ட்டில் பார்த்தீங்களாக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த ஈவெண்ட் மெனுவில் பார்த்தீங்களாக்கும் நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ஈவெண்ட்டும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி நான் ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்களாக்கும் February 23 அன்றைக்கி வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து இதில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஜஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டோட பேனர், நெக்ஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டோட நேம், அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அது ஆன்லைன் ஈவெண்ட்டா ஆஃப்லைன் ஈவெண்ட்டா, நெக்ஸ்ட் அதோட டேட் என்ன, டைம் என்ன, ஈவெண்ட்டோட லிங்க் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி என்கேஜ்மெண்ட் ஆட் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேம்பெயின் மேனேஜரில் உங்கள் ஆட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட கேம்பெயின் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிட்டு கேம்பெயின்ற பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கேம்பெயின் குரூப் வந்து ஆக்டிவ் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற பர்டிகுலர் ஆட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆடை பொறுத்தவரை எந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ஆட் காட்டப்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். அல்லது சேவ்டு ஆடியன்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண ஆடியன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் எனேபிள் ஆடியன்ஸ் எக்ஸ்பென்ஷன்னா நீங்கள் யாரெல்லாம் டார்கெட் பண்ணிக்கிறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆடியன்ஸுக்கும் எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஆட் காட்டப்படும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அதை அன்செக் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் நீங்கள் அன்செக் பண்ணுறப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆடியன்ஸோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது செக் பண்ணி பார்த்துங்க ரைட்டுங்களா. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களோட ஆட்ஸ் ரீச் ஆகும், எவ்வளோ இம்ப்ரெஷன் காட்டப்படும், எவ்வளோ சிடிஆர் இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆட் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் ஃபார்மேட்டை பொறுத்தவரை நான் இந்த இடத்துல ஈவெண்ட் ஆடுன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட் ஆட செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை இந்த இதில் எனக்கு வந்து எனேபிள் த லிங்க்டின் ஆடியன்ஸ் செட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிருக்கும். இதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டெய்லி பட்ஜெட்டில் பர் டேக்கு வந்து நான் 1000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். அதனால் பட்ஜெட்டை பொறுத்தவரை 1000 rupees செட் பண்ணிவிட்டு ஷெடியூலில் வந்து ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பிட்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 3 type ஆஃப் பிட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டட் பிட்டிங், மேனுவல் பிட்டிங், டார்கெட் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இதில் ஆட்டோமேட்டிக் பிட்டிங்கை செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் பொறுத்தவரை ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண கன்வர்ஷன் ட்ராக்கிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சேவ் கொடுங்க. ஸோ இதில் கிரியேட் நியூ ஆர்டர் இருக்குது. ஸோ கிரியேட் நியூ ஆர்டர் கிளிக் பண்ணுறேன். இதில் இந்த பர்டிகுலர் ஆடுக்கான நேம் கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட் ஆட் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஆடுக்கான பிரைமரி டெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ என்கிட்ட ஒரு சாம்பிள் பிரைமரி டெக்ஸ்ட் இருக்குது. அந்த பிரைமரி டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆடுக்கான பிரைமரி டெக்ஸ்ட்டை ப்ராப்பராக கிரியேட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ பிரைமரி டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை 600 character வரைக்கும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிரைமரி டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிங்க்டின் ஈவெண்ட் யூஆர்எல் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த லிங்க்டின் ஈவெண்ட் பார்த்தீங்களா, அதோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈவெண்ட்டை வந்து ஃபெச் பண்ணிக்கிறோம் ரைட்டுங்களா. இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த ஈவெண்ட் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் இந்த பர்டிகுலர் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு போயிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ண ஈவெண்ட் வந்து இங்கே ஃபெச் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஃபெச் பண்ணதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ப்ரிவியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வந்து இந்த பர்டிகுலர் ஆட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும், மொபைல் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆடை பொறுத்தவரை கால் டு ஆக்ஷன் வந்து வியூ ஈவெண்ட் அப்படின்ற பர்டிகுலர் கால் டு ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆடை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ வியூ ஈவெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கான எல்லா டீட்டெயிலும் அவங்க செக் பண்ணி பார்த்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஈவெண்ட்டில் வந்து யூஸர் எப்படி என்கேஜ் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்கேஜ்மெண்ட் ஆட் மூலமாக உங்களோட லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜுக்கான ஃபாலோவர்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேம்பெயின் மேனேஜர் போங்க. கேம்பெயின் மேனேஜரில் போய்ட்டு இப்போ உங்களோட ஆட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கேம்பெயின் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிரியேட்ன்ற ட்ராப் டவுன் மெனுவில் கேம்பெயின்ற பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அகைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த இதில் சேவ்ட் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆடியன்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் அல்லது அன்செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் ஃபார்மேட்டை பொறுத்தவரை இந்த ஃபாலோயர் ஆர்டர் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசேபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி பட்ஜெட் வந்து நான் 1000 rupees செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்துங்க. ஸோ பிட்டிங்கை பொறுத்தவரை பிட்டிங்கோட கோல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் கிளிக், இன்னொன்று வந்து இம்ப்ரெஷன். ஒன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிளிக்ன்றதை கிளிக் பண்ணிங்களாக்கும் ஃபாலோ பட்டனை வந்து கிளிக் பண்ணுறவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு அந்த ஃபாலோன்ற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு சார்ஜ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் 1000 members ஆட்ஸ் காட்டப்பட்டு அதுக்கு சார்ஜ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் இம்ப்ரெஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெக்கமெண்டடே பார்த்தீங்களாக்கும் என்கேஜ்மெண்ட் கிளிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் கிளிக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மேனுவல் பிட்டிங்கை பொறுத்தவரை ஒவ்வொரு கிளிக்குக்கும் எவ்வளோ நீங்கள் பே பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ரெக்கமெண்டட் காஸ்ட் பார்த்தீங்களாக்கும் 85 rupeesலேருந்து 93 rupees வரைக்கும் உங்கள் காம்படிட்டர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க விரும்புறீங்க ஒவ்வொரு கிளிக்குக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மேனுவல் காஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஃபாலோன்ற பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் செட் பண்ண பிட்டிங் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங். இது யாரெல்லாம் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல்லாக ட்ராக் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்வர்ஷன் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் நியூ ஆர்டர் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கும் ஆட் ஹெட்லைனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ஆட் டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், அதுவே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்களாக்கும் இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் உங்களோட லிங்க்டின் ஆட் பார்த்தீங்கன்னாக்கும் 2 விதமாக காட்டப்படும். ஒன்று வந்து உங்கள் லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்படி காட்டப்படும், நெக்ஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எப்படி காட்டப்படும் அப்படின்றத இந்த இடத்துல 2 விதமாக காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கரண்ட் ஃபாலோயர்ஸ் வியூ அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆட் எப்படி காட்டப்படும். நெக்ஸ்ட்டு ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணி நான் ஃபாலோயர் வியூஸ் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எப்படி காட்டப்படும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபாலோன்ற பட்டன் கண்டிப்பாக இருக்கணும். ரைட்டுங்களா? இந்த ஃபாலோன்ற பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது கரெக்டாக இருக்குது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்படி காட்டப்படணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல கரண்ட் ஃபாலோயர் வியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கால் டு ஆக்ஷன் பட்டன் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கால் டு ஆக்ஷன் பட்டனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் கால் டு ஆக்ஷன் பட்டனோட மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் விசிட் கம்பெனி, விசிட் ஜாப்ஸ், விசிட் லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய கால் டு ஆக்ஷன் இருக்குது. நான் இந்த இடத்துல விசிட் கேரியர்ஸ்க்கு பதிலாக விசிட் கம்பெனி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி என்னோட பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு விசிட் கம்பெனி அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்னோட லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜ் வந்து அந்த அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து என்னோட பிஸ்னஸ் பற்றி அவங்க இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்ஸ் உங்களோட கால் டு ஆக்ஷன் பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கிரியேட்ன்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோயர் ஆட் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கேம்பெயினாக இருக்கட்டும் அல்லது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண அந்த 2 கேம்பெயினாக இருக்கட்டும் அதை நீங்கள் லைவ் கேம்பெயினுக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லான்ச் கேம்பெயின் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண கேம்பெயினாக இருக்கட்டும் அல்லது இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபாலோயராக இருக்கட்டும் அதை நீங்கள் லான்ச் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் லான்ச் கேம்பெயின் கொடுத்தீங்களாக்கும் ஒவ்வொரு கேம்பெயினும் இண்டிவிஜுவலாக லான்ச் ஆக ஆரம்பிச்சு மாட்டீங்களா? நான் அந்த இடத்துல லான்ச் கேம்பெயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோ டு அக்கௌண்ட் ஓவர்வியூன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேம்பெயினும் அந்த கேம்பெயினுக்கான இம்ப்ரெஷன் என்ன, கிளிக்ஸ் என்ன, ஆவரேஜ் சிபிஎம் என்ன, எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்டாக இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆடை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, என்கேஜ்மெண்ட் ஆட் மூலமாக எப்படி வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பிஸ்னஸ் பேஜுக்கான ஃபாலோயர்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட் ரேட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பொறுத்தவரை என்கேஜ்மெண்ட் ஆடுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிக்கணும்னு நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க்டின் ஆடில் இருக்கக்கூடிய அனதர் அப்ஜெக்டிவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.